என்னது இது? இது என் காதலுக்கு நான் செய்யற மதியார. இது காலேஜ். நான் லெஸ்பியன். ஐயோ ஈஸ்வரா, ஏய் பிட, அது லெஸ்பியன் இல்லடா, லைப்ரேரியன். ஏதோ ஒரு இயன். இது என் சொந்த விஷயம், யாரும் தலையிட கூடாது. அப்படியே? ஆமா, குழந்தை எங்க ஓட்டு போற? டாப் ரூமுக்கு. போதும் இல்ல. குட் மார்னிங் சார். வாய முறை அசமஞ்சம். நோக்கு என்ன தைரியம் இருந்தா பிரின்சிபால் சார் முன்னாடியே இந்த குப்பை பெருக்கிறவளுக்கு அவ பெருக்கிற குப்பையே போட்டு வருவேன். ஐயா சாமி மன்னிச்சுக்கிறீங்க. என் அக்கா மேல கூட்டு வரணும்னு நினைச்சு கனவுல இந்த குப்பைக்காரிய கூட்டு வந்துட்டேயா. அதுக்காக சீட்டை கிழிச்சு விடாதீயா. டேய் எந்திரா. வேலைய பாரு. இந்த வாட்டியும் தப்பிச்சுட்டடா. கேசாதி பாதே புஷதமா. அபிஷ்டு. ஏன் ஆச்சார கவுச்சியை சாப்பிட்டாப்ல இப்படி கத்துது? ஏண்டி நானே சுயநிலை இல்லாம இப்படி பண்ணிவிட்டேன், நீ யாச்சும் சொல்லக்கூடாது? பண்ணலாம், டிஸ்கோவுக்கு போகலாம். போட என்னவா ஒன் வே ட்ரிபிள்ஸ் தோப்பறா வால்டர் வெற்றி வேலை நம்ம கிட்ட எல்லாம் பேசுறாரு. நாங்க யார் தெரியுமா? லா காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ். யாரா இருந்தானே ஆர்சிபி கூட லைசென்ஸ் எடு. ஏய் தர முடியாது, என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவனா கீழ ஸ்டேஷன்ல வந்து வாங்கிக்க. தோப்பறா போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தா ரொம்ப ஓவரா போற. எங்க பவர் என்னன்னு தெரியும்ல. லா காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் லாயர்ஸ் எல்லாம் போராட்டத்துல இறங்குனா உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே உண்டு இல்லன்னு பண்றோம். ஏ கும்தல்ல கடி கும்மாவா? லா காலேஜ்னா சும்மாவா? 5 பைசா கோலே. போலீஸ் காலி. எங்களை தட்டி கேட்க இங்க எவனும் கிடையாது, புரியுதா? எங்க காலேஜ் சேர்மனே வந்துட்டான், நீ இன்னைக்கு காலிடி. மச்சான் தாலு என்ன பண்ணான்னு தெரியுமா? என்ன சார் பிரச்சனை? ஏன் சட்டத்தை மீறீங்கன்னு கேட்டா சட்டக்கல்லூரி மாணவர்னு சொல்றாங்க. ஒரு போலீஸ்காரனா நான் இதை கூட கேட்க கூடாதா? எனக்கு மரியாதை தரணும். என் யூனிஃபார்ம்க்கா மரியாதை தரணும்ல. மச்சான் மரியாதை தரணுமாடா. குத்துறடா. போலீஸ் குமரா, அவர் கடமை அவர் செய்றாரு. ஓ மேல தப்பு அவரே டிஸ்டர்ப் பண்ற. ஏய் சேர்மன் ரொம்ப ஆடாத. சத்தியமா இல்ல, ஸ்டூடண்ட்ஸ் இந்த பேர்ல நீங்க தான் ரொம்ப ஆடுங்க. ஒரு நல்ல விஷயத்துக்கு காலேஜ் பேரை யூஸ் பண்ணு, தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணாத. காலேஜ் சேர்மன்றதால கேக்குறேன், இந்த ஒரு தடவை உங்க பண்ண தப்ப மன்னிச்சு விட்டுருங்க சார். இன்னொரு தடவை இதே தப்பு பண்ணா நீங்க என்ன ஆக்ஷன் எடுங்க சார், ப்ளீஸ். சரி தம்பி. தேங்க்யூ சார். இனிமே இப்பெல்லாம் பண்ணாதீங்கடா. ஏய் நில்லு. யார் நீ? யாருன்னு கேக்குறல்ல? எக்ஸ்கியூஸ் மீ, பிளட் பேங்க் எங்க இருக்கு? செகண்ட் ஃப்ளோர் சார், லிஃப்ட் அந்த பக்கம். தேங்க்யூ. ஆக்சுவலி அந்த குழந்தை இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான் மிஸ்டர் சூரியன். தேங்க்ஸ் டாக்டர். ஏன் பிளட் வேணும்னு மெசேஜ் பண்ணதுக்கு. இந்த தேங்க்ஸை நான் வாங்கிக்க முடியாது, நீங்க இதை மகாக்கு தான் சொல்லணும். யார் மகா? பேஷண்ட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னு நாங்க மருந்தை யோசிக்கிற நேரத்துல அவ மருந்தா வந்து நிப்பா. உதவி செய்யுங்கன்னு அவகிட்ட யாரும் கேட்க வேணாம். அவ காதுக்கு அந்த மெசேஜ் போனாலே போதும். அப்படியா? உங்களை மாதிரி எல்லாருக்கும் அந்த மெசேஜ் போய் சேர்ந்துடும். சூரியன் அவங்க தான் மகா, மகாலட்சுமி. பாப்பா ஸ்வீட்டா இருக்குல்ல, அதனால எறும்பு கடிக்குமா? டாக்டர் ஓ வந்துட்டமா. அச்சச்சச்சச்சோ. வெரி குட். சில்லு, உனக்கு ஊசி போடும்போது நான் வந்து கொஞ்சினேன்ல, அது மாதிரி எனக்கு ஊசி போடும்போது நீ வந்து கொஞ்சணும். ஓகே? எக்ஸ்கியூஸ் மீ. ஹெட்ஸ் ஆஃப். குழந்தை அழாம ஊசி போட்டதுக்கு. நீங்க? ஐ அம் சூரியன். ஓ நீங்க தான் சூரியனா? டாக்டர் சொன்னாரு பிளட் டொனேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அந்த வாய்ப்புக்கு நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். நோ மென்ஷன். நான் எல்லா மொபைல் டேட்டாபேஸும் வச்சிருக்கேன். 100 மெசேஜ் அடிச்சா 50 பேர் டெலீட் பண்ணுவாங்க, 30 பேர் கேர்லெஸ்ஸா விட்டுருவாங்க, 10 பேர் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருப்பாங்க, 4 பேர் அட்லீஸ்ட் வருவாங்க. அதுல ஒருத்தர் பிளட்டாவது செட் ஆகும்ல, அந்த ஒருத்தர் தான் நமக்கு முக்கியம். இந்த வயசுல இவ்வளவு பெரிய விஷயம் செய்றீங்க. ஐயோ புகழாதீங்க, இந்த மகா சின்ன பொண்ணு, இன்னும் நிறைய செய்யணும். ஓட்டி வந்து விழல, என் வண்டியில வந்து விழும். எல்லாம் எந்தில, எல்லாம் எந்தி, எல்லாம் எந்தில, எல்லாம் நீயா தானே வந்து விழுந்த. நான் என்ன பண்ணுவேன்? ஏய் எந்தி, ஒண்ணும் இல்லைங்கய்யா, அவனைத்தான் வந்து விழுந்துட்டான். ஏமல இப்படி பண்ற?
நான் என்னல பண்ணேன் ஏய் இப்படி பண்ணிட்ட ஏல எந்தில ஆஸ்பத்திரிக்கு போணுமா இல்ல சொல்லு இல்ல சொல்லும்ல நீ செஞ்ச காரியம் இந்த எடுத்துக்கோ. வேணாம். ஏன் செல்வா பத்தலையா? பணம் வேணாம். வேற என்ன வேணும்? ஒரு சீட். எந்த தொகுதியில? காலேஜில். காலேஜ்லயா? லா காலேஜ் லா காலேஜ் லா காலேஜ் லா காலேஜ் லா காலேஜ் லா காலேஜில் எனக்கு ஒரு சீட் வேணும். அவ்வளவு தானே செல்வா, கிடைச்சிடுச்சுன்னு நினச்சிக்கோ. தேங்க்ஸ். ஹாய், புக்கே வாங்கிக்கங்க. வெல்கம் வெல்கம். தேங்க் யூ. நீங்களே ஃபைனல் இயர்ஸா? அப்ப சீனியர்ஸ். என்ன ரேங்க் பண்ண போறீங்களா? இந்த காலத்துல அப்படிலாம் பண்ண கூடாது. யா, இங்க அப்படித்தான். ப்ளீஸ் நீங்க என்ன ரேங்க் பண்ணி தான் தங்கறதும் முதல்ல நீ இங்க இருந்து போமா. ஏன் என்ன பிடிக்கலையா? வெல்கம். இந்த மாதிரி பொண்ணுங்கள பார்த்த உடனே பிடிக்காது. பார்க்க தான் பிடிக்கும். ஐயோ, இப்ப நீங்க என்ன ரேங்க் பண்ணல, உங்க ஒவ்வொருத்தரையும் நான் ரேங்க் பண்ணுவேன். இவ்வளவு நேரம் நீ அதைத்தானே பண்ணுன. ஐ ஹேட் சீனியர்ஸ். சட்டம் படிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். சட்டக்கல்லூரி மற்ற கல்லூரிகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய கல்லூரி. சட்டம் படிக்கிற நாமளோ மற்ற மாணவர்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும். சிலர் செய்யற விஷயங்களால சட்டக்கல்லூரி மாணவர்கள்னாலே சமுதாயத்துல ஒரு தவறான கருத்து இருக்கு. அதை நாம மாத்தணும். அதுக்காக நாம சில சட்டங்களுக்கு உட்பட்டு வாழணும். நாங்க அப்படி சில சட்டங்களை கடைபிடிச்சு நடந்துட்டு வரோம். புதுசா இந்த கல்லூரிக்கு அடி எடுத்து வைக்கிற நீங்களும் இந்த சட்டங்களை கடைபிடிக்கணும்னு சட்டக்கல்லூரி சார்பா கேட்டுக்கிறேன். தம் அடிக்கிறதும் தண்ணி அடிக்கிறதும் அவங்களோட பர்சனல் மேட்டர். அத காலேஜ் கேம்பஸ்ல அடிச்சா இட்ஸ் a பப்ளிக் மேட்டர். சோ அதை நம்ம எல்லாரும் அவாய்ட் பண்ணணும். படிக்கிறவங்களுக்கு நடுவுல ஆர்கியூமெண்ட் வரலாம், அரசியல் வரக்கூடாது. ஜாலியா இருக்கலாம், ஆனா ஜாதி பிரச்சனை வரக்கூடாது. யாரை வேணாலும் கிண்டல் பண்ணலாம், ஆனா காயப்படுத்தக்கூடாது. ரசிக்கிற மாதிரி என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா ரவுடிசம் பண்ணக்கூடாது. பண்ணினா என்ன ஆகுங்கிறீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் நமக்குள்ள பேசி முடிவெடுத்து சம்பந்தப்பட்டவங்களுக்கு தண்டனை கொடுப்போம். ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பேசணும்னு ஆசைப்பட்டா இங்க வந்து பேசலாம். ஃபர்ஸ்ட் சீனியர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ப்ளஸ் தேங்க்ஸ். அழகான பொக்கே கொடுத்து அன்பா வெல்கம் பண்ணதுக்கு, இந்த காலேஜ்ல சேர்ந்ததுக்கு முதல் நாளே பெருமைப்படுறேன். இந்த செகண்ட் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இவ்ளோ நல்ல சீனியர்ஸ்னு தெரிஞ்சிருந்தா நாங்களும் ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்போம். சாரி. அதனால ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட். நீங்க கொடுத்த பொக்கேல இருந்தே இந்த வயசுல நல்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். இந்த மகா சின்ன பொண்ணு ரொம்ப புகழாதீங்க, பக்குவம் பத்தாது.